பாசத்துக்கும் மெசத்துக்கும் முடிய தமிழ்நாட்டில் இருக்கும் விஜய் விஜய் அன்பு வணக்கங்கள். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கிண்டியில் இருக்கிற மெட்ராஸ் பாயா ஹவுஸுக்கு தான் வந்திருக்கேன். எதனால் ஹவுஸ்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே இங்கே கிடைக்கும் போல். இங்கே முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட வெரைட்டிஸ் இருக்குது. பாயாலேருந்து சிக்கன், மட்டன், எறா, இந்த மாதிரி நிறையா விஷயம் வந்து இருக்குது. பிரதர் என் கூட இருக்கிறாரு. பிரதர் ஒர்க் பண்ணுறாருங்க. வணக்கம் பிரதர். உங்கள் பேர் சொல்லுங்கள் பிரதர். என் பேர் அரவிந்த். அரவிந்த், எஸ். ஸோ நம்ம மெட்ராஸ் பாயா ஹவுஸில் என்ன பிரதர் ஸ்பெஷல்னா பாயா. கடை நேமே பாயா ஹவுஸுங்கனால பாயா ரொம்ப ஸ்பெஷல். பாயா இடியாப்பம் ரொம்ப ஸ்பெஷல். மற்ற எல்லாமே ஸ்பெஷல். சரி, இங்கே என்னென்ன வச்சுருக்கீங்கன்னு சொல்லுங்கள். சார், இட்லி, இது மட்டன் ஒயிட் குருமா, இது மட்டன் செட்டிநாடு, இது வந்து எக் மசாலா, இது சிக்கன் செட்டிநாடு, இது வெஜ்ஜு, இது கடப்பா வடகரி வெஜ்ஜு ஸ்டூ, இடியாப்பம், ஆட்டுக்கால் பாயா, மீன் குழம்பு, மட்டன் சுக்கா, ப்ரான் பெப்பர் மசாலா, ஈரல் ஃப்ரை, போட்டி ஃப்ரை, இது வந்து சிக்கன் வறுவல். இட்லி. வேற என்னென்ன மெனுஜி இருக்கீங்க? தோசை ஐட்டம் இருக்கா? கல் தோசை, எக் தோசை, ஆனியன் தோசை, ஆம்லேட், ஆஃப் ஆயில், அந்த மாதிரி எல்லாமே இருக்கு சார். நம்ம மெட்ராஸ் பாயா ஹவுஸ் எத்தனை மணிக்கு திறக்கிறீங்க? சார், லஞ்ச் அவைலபிளாக இருக்குது. லஞ்ச் வந்து நாங்கள் ஒரு 11 மணிக்கு ஓப்பன் பண்ணிடுவோம். ஒரு 3 o'clock சம்திங், 3 மணியாவோ ஒரு 3:30 அந்த மாதிரி க்ளோஸ் பண்ணிடுவோம். டின்னர் வந்து 6:30 to 7 o'clock ஓப்பன் பண்ணிடுவோம். ஒரு 11:30 வரைக்கும் இருக்குங்க சார். இப்போ லஞ்சுனா என்னென்ன மெனு கொடுக்குறீங்க? வெஜ் மீல்ஸ், சிக்கன் மீல்ஸ், மட்டன் மீல்ஸ், ஃபிஷ் மீல்ஸ், அப்புறம் கீ ரைஸ் காம்போ கொடுக்குறோம். கீ ரைஸ் சிக்கன் செட்டிநாடு, கீ ரைஸ் மட்டன் சுக்கா, ப்ரான் பெப்பர் மசாலா, கீ ரைஸ் 96 அந்த மாதிரி. நீங்கள் சொல்லும் போதே எனக்கு வாயெல்லாம் ஒரு இதுக்காகவே மதியானம் ஒரு நாள் வரேன். கண்டிப்பாக. இந்த வெரைட்டி வந்து பார்த்தீங்கன்னா வெறும் ஈவினிங் மட்டும் தான். ஆட்டுக்கால் பாயா ஈவினிங் மட்டும். மதியானத்தில் ஆட்டுக்கால் பாயா கிடைக்குமா? மதியம் வந்து லஞ்ச். ஈவினிங் மட்டும் தான் ஆட்டுக்கால் பாயா. ஸ்பெஷல் ஏதோ போட்டுருக்கீங்க? பக்கெட் ஆல்மோஸ்ட். அது எப்படி அது? பக்கெட் ஸ்மால், மீடியம், லார்ஜ் 3 இருக்கு சார். ஸ்மால் வந்து நம்ம 399 ப்ரைஸ் பண்ணுறோம். மீடியம் வந்து 799 வரும். லார்ஜ் வந்து சம்திங் 1. பாயா மீடியம்னா அதில் வந்து ஃபுல்லாக பாயா மட்டும் வாங்கிக்கலாம். பாயா இருக்குது, ஆட்டுக்கறி குழம்பு, இதில் இருக்கிற எல்லாமே நீங்கள் மீடியம் வாங்கிக்கலாம். காம்போ மெனு கொடுத்துருக்கோம். அதில் எல்லாமே நாங்கள் மீடியம், லார்ஜ், ஸ்மால் எல்லாமே அவைலபிளாக இருக்குது. இப்போ நீங்கள் மீடியம் வாங்கிட்டீங்கன்னா இப்போ ஸ்மாலுக்கு 10 பாயானா வெறும் பாயா மட்டும் தான் வரும். 10 இடியாப்பம் ஃப்ரீயாக கொடுத்துருவோம், இல்லை 10 இட்லி ஃப்ரீயாக கொடுத்துருவோம், இல்லைனா 5 கல் தோசை ஃப்ரீயாக. ஈவினிங் மட்டும். சண்டே வந்து மார்னிங்கும் ஈவினிங் மட்டும்தான். லஞ்ச் இல்லை சார். மார்னிங் சேம் இதே மெனு தான். சேம் மார்னிங் ஈவினிங் சேம் மெனு தான். சரி, ஓகே. இல்லை டேஸ்ட் பண்ணி பார்க்கலாமா? கண்டிப்பாக டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு உங்கள் ரிவ்யூ சொல்லுங்கள். கண்டிப்பாக இது. தேங்க்ஸ் சார். தேங்க்யூ. ஸோ மக்களே, நம்ம வந்து பார்த்தீங்கன்னா மெட்ராஸ் பாயா ஹவுஸில் தான் இருக்கோம். இங்கே வந்து ஏகப்பட்ட வெரைட்டிஸ் வச்சுருக்காங்க. இதோட ஸ்பெஷலே வந்து பார்த்தீங்கன்னா பாயா தான். உங்களுக்கு வந்து மந்தவெளியிலையும் ஒரு வந்து பிரான்ச் இருக்குது. அதுதான் ஃபர்ஸ்ட் ஆரம்பித்த பிரான்ச்சு. மந்தவெளியில் எங்கே பார்த்தீங்கன்னா சென்ட் ஜான் ஸ்கூல் பக்கத்துலேயே வந்து இந்த மெட்ராஸ் பாயா ஹவுஸ் இருக்குது. இப்போ வந்து நம்ம இருக்கிறது வந்து செகண்ட் பிரான்ச்சு. இது வந்து கிண்டியில் இருக்குது. பார்க் ஹயாத் ஹோட்டலுக்கு ஆப்போசிட்டில் இருக்குது. ரேட்டை வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரீசனபிள் தான் இருக்குது. இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டுக்கால் பாயாலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஸ்பெஷலே வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டுக்கால் பாயா தான். ஆட்டுக்கால் நல்லா பெருசாகவே இருக்குது. இந்த கிரேவி இது பண்ணிக்கலாம். நம்ம பாயாவுக்கு மட்டும் பே பண்ணால் போதும். இடியாப்பம், இட்லி, இல்லை தோசை, இந்த மாதிரி நம்ம எது பிடிக்குதோ வாங்கிக்கலாம். அது ஃப்ரீ தான். அதுக்கு நம்ம தனியாக எதுவும் பே பண்ண தேவையில்ல. நம்ம சாப்பிட்டு பார்ப்போம். உங்களுக்கு பாயா ஆரம்பிக்கலாம். பாயா அல்வா மாதிரி இருக்குது, ரொம்ப சாஃப்டாக. பாயா ரொம்ப சாஃப்டாக இருக்குது. குழம்புமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப காரம் இல்லாமல் கரெக்டான லெவலில் இருக்குது. அருமையான சுவை. இந்த இடியாப்பம் கிரேவியும் வந்து டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். சான்ஸே இல்லைங்க, நல்லா இருக்கு. ரொம்ப டேஸ்டாக இருக்கு. அதுவும் பார்த்தீங்கன்னா மட்டன் குழம்பு, சிக்கன் குழம்பு, முட்டை குழம்பு, வெஜ்ஜு குருமா, வடகறி, மீன் குழம்பு, இறால், அதுக்கப்புறம் வந்து சிக்கன், மட்டன் எல்லாமே கொடுத்துருக்காங்க. இட்லி எல்லாமே கொடுத்துருக்காங்க. அப்படி ஒன்று ஒன்றா டேஸ்ட் பண்ணுவோம். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இறால் டேஸ்ட் பண்ணலாம். கிரேவியை பார்க்கும்போது நல்லா திக்காக நல்லா இருக்கு. நம்ம ஒரு பொருளை பார்க்கும்போது சாப்பிடணும்னு தோணும்ல, அந்த மாதிரி சூப்பராக இருக்கு.
இறாலுமே நல்லா இருக்கு. ஆஹா, என்ன ருசி. இறாக்கு கிரேவி வாயில வச்சோடனே நம்ம நாக்குல இருக்க எல்லா இதுவும் வேலை செய்யுது. அந்த அளவுக்கு ருசியா இருக்கு. போட்டி ட்ரை பண்ணலாம். உங்களுக்கு இந்த மாதிரி எல்லா விதமான நான்வெஜ் ஐட்டம் சாப்பிட்ணுன்னு நினச்சிங்கன்னா தாராளமாக இங்கே வரலாம். ஓரளவுக்கு ரேட்டும் ஓரளவுக்கு ஓகே தான் இருக்குது. டேஸ்ட் நல்லா இருக்கு. மெயினே தான். நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நான்வெஜ் ஐட்டம் நிறைய சாப்பிடணும்னு ஆசைப்படுவாங்க. அவங்களுக்கு இந்த கலர் வந்து சரியான இடம். நான் ஈரல் வச்சுருக்காங்க. எனக்குமே வந்து நான்வெஜ் ரொம்ப பிடிக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி போட்டி ஈரல் இந்த மாதிரி சாப்பிட ரொம்ப பிடிக்கும். ஈரல் எல்லாம் பக்காவாக இருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா மட்டன். சும்மா சொல்லக்கூடாதுங்க, கிரேவி எல்லாமே நல்லா இருக்குங்க. ஒர்த்து வருமா? ஒர்த்து. ஆட்டுக்கறியுமே ரொம்ப சாஃப்டா தான் இருக்கு. நல்லா பெப்பர்லாம் தூக்கலா போட்டிருக்காங்க. காரமும் வந்து ரொம்ப இல்லாம ஓரளவுக்கு மீடியமா இருக்கு. இது சிக்கன் பீஸ் கொடுத்துருக்காங்க. நல்லா பெரிய பெரிய பீஸா தான் இருக்கு. சாஃப்டா தான் இருக்கு சிக்கன். எல்லாமே வேற லெவல் டேஸ்ட். இது வந்து பாத்தீங்கன்னா மட்டன் ஒயிட் கிரேவி. நல்லா நெஞ்சு எலும்பா இருக்கும் போல. நல்லா இருக்கு. இங்க பாருங்க எவ்வளவு சாஃப்டா இருக்கு பாருங்க. நல்லா கோகோனட்லாம் ஆட் பண்ணி நல்லா அந்த கோகோனட் டேஸ்ட் நல்லா தெரியுது. இந்த மாதிரி நான்வெஜ் கடைக்கு சாப்பிட்றதுக்கு கொடுத்து வச்சிருக்கணும். இது வந்து பார்த்தீங்கன்னா சிக்கன் கிரேவி. சிக்கன் பீஸ், இது கிரேவியில் இருக்க சிக்கன் பீஸ். அருமை அருமை. இது வந்து பார்த்தீங்கன்னா வடகறி டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். வெஜ்ஜு கேட்குறவங்களுக்கு வெஜ்ஜு குருமா,
எல்லாமே இருக்கு. இடியாப்பம் கொஞ்சம் வடகரி. இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இட்லி மீன் குழம்பு வந்து டேஸ்ட் பண்ணலாம். சூப்பராக இருக்கு மீன். கிரேவி மேலே ஊற்றிடலாம். கிரேவி கலரே சூப்பராக இருக்கு. அருமை அருமை. மீன் குழம்பு நல்லா புளிப்பா இருக்கு. அதுதான் நம்ம எதுவும் எதிர்பார்ப்போம். மீன் குழம்பு வச்சு சாப்பிடும்போது நல்லா புளிப்பா இருந்தால் தான் நம்மளுக்கு இன்னும் நல்லா சாப்பிடணும் தோணும். மீன் பாருங்க, மீனுமே நல்லா தான் இருக்கு. லைட்டாக முள் இருக்கு, முள் எடுத்தாச்சு, சாப்பிட போகிறோம். ஆஹா, முள் இல்லாத என்ன ருசி, சூப்பர். ஸோ மக்களே, நீங்களும் வந்து கிண்டி பக்கத்தில் வந்தீங்கன்னா மெட்ராஸ் பாயா ஹவுஸ் வந்து கண்டிப்பாக விசிட் பண்ணுங்கள். இந்த சைடிஷ் எல்லாமே ரொம்ப அருமையாக இருக்குது. உங்கள் கிரேவிஸ் எல்லாமே நல்லா இருக்குது. பாயா அண்ட் இடியாப்பம் இது சூப்பராக இருக்குது. இட்லி மீன் குழம்பு ரொம்பவே அருமையாக இருக்குது. இந்த மாதிரி சாப்பிட்டுட்டே இருக்கலாம் போல். இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மதியம் லஞ்ச்லேயும் இருக்குது. நம்ம ஒரு நாள் வந்து லஞ்ச் வீடியோ தனியாக போடலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஈவினிங் டின்னருக்கு இந்த மாதிரி டிஃபன் ஐட்டம் இருக்குது. சண்டேலேயும் இருக்குது. சண்டேல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லஞ்ச் மட்டும் கிடையாது. இப்போ இருக்கிற மெனு மார்னிங் அண்ட் ஈவினிங் ரெண்டு மாதிரி இருக்குது. மறக்காமல் வாங்க, நான் மெனு எல்லாமே போடுறேன். என் கான்டாக்ட் நம்பர் கொடுக்குறேன். இது ரொம்ப பக்கம் தான். இது வேளச்சேரியிலேருந்து பெட்ரோல் பங்க் இருக்குது, ஆப்போசிட்டில் தான் இருக்குது. ஸோ இவ்வளோ நேரம் வீடியோ பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சி நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காமல் விஜய் vlog சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுறேன். இதே மாதிரி இன்ட்ரெஸ்ட் சந்திக்கிறேன். நான் விஜய் பார்க்குறேன்.